ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இல்லுஸ்ட்ரேஷனோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். போன தடவை இல்லுஸ்ட்ரேஷன்ல பிக்சர்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணணும், பிக்சர் ஷேப்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணணும், இது மாதிரி எல்லாத்தோட இன்சர்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதுல என்ன நம்ம க்ரூம் பண்ணலாம், என்ன அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நார்மலா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணிருக்கோம். இப்போ நார்மலா நம்ம வெளியே எங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்ப்புக்கு பக்கத்துல நம்ம எக்ஸ்ட்ரா டேக்ஸ் எதுவும் வரல. பட் இப்போ நான் பிக்சரை கிளிக் பண்ற பாத்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மட் அப்படிங்கிற இன்னொரு டேப் வந்து புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேவா? நான் அதை இப்போ கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரிமூவ் பேக்ரவுண்ட், கரெக்ஷன்ஸ், கலர், ஆர்டிஸ்டிக் அப்படின்னு இருக்கு. இது ஆல்ரெடி பேக்ரவுண்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கொடுத்துட்டு நான் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். பாருங்க என்ன நடக்குதுன்னு. இங்க பேக்ரவுண்ட்ல இருந்து அந்த கலர்ஸ் எல்லாம் போயிட்டு இதுதான் பிக்சர்னு அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிட்டு அது நமக்கு வந்து கரெக்டாக கொடுக்குது. ஓகேங்களா? இப்போ இங்க மார்க்கிங் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கிங் தான் அது பிக்சர் நம்ம எடுத்துக்கிது. இப்போ மார்க்கிங் பெருசு பண்ணா இங்க பாத்தீங்கன்னா பிக்சர் இது வரைக்கும் இருக்கு அப்படின்னு அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸ்டாண்டர்டா டிடெக்ட் பண்ணிக்கும். டிடெக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை எக்ஸாக்டா கொடுத்துரும். நெக்ஸ்ட் இதுல நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மட்ல கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு கலர்ஸ் இருக்குங்களா, பாத்தீங்கன்னா நமக்கு பிக்சர்ல நிறைய கலரிங் எடிட்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவோம், பிரைட்னஸ் பண்ணுவோம், கான்ட்ராக்ட்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய பிரைட்னஸ், இப்ப பிக்சரை நம்ம பிரைட்டன் பண்ணும் இல்ல கொஞ்சம் டார்க்கா பண்ணும், அந்த மாதிரி ஆப்ஷன்களை யூஸ் பண்றதுக்கு நம்ம இங்க கரெக்ஷன்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலரிங்ஸ் இருக்கு. நமக்கு என்ன கலர் வேணும்னாலும் அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு இந்த கலர் வேணும்னா அதை கூடி கொடுத்துக்கலாம். என்ன கலர்லிங் நான் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்க சேஞ்ச் பண்ற கூடி இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குன்னா ஆர்டிஸ்டிக்ஸ், எஃபெக்ட்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு நமக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்றோம். வேற அட்ஜஸ்ட் இருக்கு. அட்ஜஸ்ட்னா நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா ஒரு பிக்சர் இருக்கு, அந்த பிக்சரோட ரெசல்யூஷன் வந்து கம்மி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ரெசல்யூஷனை கம்ப்ரஸ் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நமக்கு பிக்சரோட ஸ்டைல்ஸ் அண்ட் பார்டர்ஸ், நமக்கு பார்டர் ஏதாவது வேணும்னா பார்டர் கூடி கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பார்டர் நான் கொடுக்கணும்னா பாத்தீங்கன்னா அவுட்லைன் பார்டர்ஸ் நமக்கு இங்க வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்டர்ஸ் கொடுக்கறது கூடி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பார்டரோட வித்தை வந்து நம்ம கம்மி பண்றது, என்ன கலர் பார்டர் கொடுக்கணும் அப்படின்னா அதை கூட நம்ம இங்க கம்மி பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலர் பார்டர் கொடுக்குறேன், எனக்கு பார்டரோட வித்து வந்து அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும், வித்தை வந்து கம்மி பண்றதுக்கு வெயிட்டேஜ் இருக்குல்ல, அதுல போய் எனக்கு எந்த லைன்ல எந்த அளவுக்கு பார்டர் இருந்தா போதும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவலுக்கு இருந்தா போதும் பார்டர், நான் அதை மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க கொடுத்து காமிச்சு பாருங்க. இப்போ பார்டர் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிட்டு பார்டரோட வெயிட்டேஜ்ல எனக்கு இந்த அளவுக்கு பார்டர் இருந்தா போதும் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா பார்டரோட சைஸ் வந்து கம்மியா இருக்கும். இப்போ பார்டரோட ஸ்டைல் என்ன ஸ்டைல்ல கொடுக்கணும் அப்படின்னா நான் இங்க டேஷஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டாட்டடா வேணும் அப்படின்னா நான் இங்க கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நமக்கு இங்க டாட்டடா வந்துருச்சு. இது மாதிரி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எஃபெக்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எனக்கு ஷேடோ கொடுக்கணும்னா நான் ஷேடோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். இதுல பேக்ரவுண்ட்ல ஷேடோஸ் வரும். இல்ல நம்ம ரெஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கணும், இல்ல கீழே ரெஃப்ளெக்ஷன்ஸ் வர மாதிரி வேணும் அப்படின்னா நான் ரெஃப்ளெக்ஸ் கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா நமக்கு இங்க ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்துருக்கு. கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரிங் ஃபார்வர்ட், சென்ட் பேக்வர்ட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு எங்க யூஸ் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் வந்து இதுக்கு மேல இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பிக்சரை வந்து நான் சென்ட் பேக்வர்டு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் முன்னாடியும் அது பின்னாடி வந்து, இதே மாதிரி பிரிங் ஃபார்வர்டு கொடுத்தோம்னா மறுபடியும் முன்னாடி வந்து, இந்த மாதிரி நம்ம பிக்சரை முன்னாடி பின்னாடி மாத்திரக்கு யூஸ் ஆகும். செலக்ஷன் பேனல் போனோம்னா நம்ம அது வந்து நம்மளே ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இங்க கீழே கொண்டு போறோம்னா இங்கே ஆல்டர் பண்ணிக்கலாம், இங்க மேல கொண்டு வரோம்னா இங்கே ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு கிராப் ஆப்ஷன் இருக்கு. கிராப் ஆப்ஷன் நமக்கு எங்க யூஸ் ஆகுதுன்னா இப்போ எனக்கு இந்த பிக்சர்ல எனக்கு இதோட கட் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இங்க கிராப் ஆப்ஷன் போயிட்டு கிராப் அப்படின்னு செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா எட்ஜஸ்ல வந்து நமக்கு எது வரைக்கும் கிராப் பண்ணணும்னு கேக்குது. நான் ஜஸ்ட் இது வரைக்கும் கிராப் பண்ணா போகணும். அதே மாதிரி எனக்கு இதை வந்து இது வரைக்கும் இருந்தா போதும் அப்படின்னு நான் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன். அது வரைக்கும் டேட்டா வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? இதே மாதிரி நமக்கு சென்டிமீட்டர் கரெக்டா எக்ஸாக்டா தெரியும்னா நம்ம அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நமக்கு பிக்சர் ஃபார்மட்ல இருக்க ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண புதுசா வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம இந்த ஷேப் கொடுத்துருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஷேப் ஃபார்மட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து புதுசா எனேபிள் ஆயிருக்கு. இப்ப ஷேப் ஃபார்மட் கொடுக்குறேன். நம்ம புதுசா ஷேப் வேணும்னா புதுசா ஷேப் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து புதுசா ஒரு ஷேப் வந்து இன்சர்ட் பண்றேன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்டூ மார்க் வந்து நான் இப்ப இங்க இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த இன்டூ மார்க் இன்சர்ட் ஆயிடுச்சா? இப்போ இந்த இன்டூ மார்க் வந்து நான் எடிட் கூட பண்ணலாம். இப்போ எடிட் ஷேப் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கொடுத்துட்டேன்னா எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பாயிண்டிங் இருக்கோ அதெல்லாம் நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாயிண்ட் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னா புதுசா நம்ம கிரியேட்டிவா வேற ஷேப்ஸ் கொடுக்கறது கூட நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பிக்சரைஸா டயக்ராம்ஸ் டிரா பண்றதுக்கு கூட இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுல வேற என்ன இருக்குன்னா ஷேப்ஸ் கலரிங்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னது. அதே மாதிரி ஷேப் ஃபில், என்ன கலர் ஷேப்ல ஃபில் பண்ணணும் அது நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஷேப்புக்குள்ள ஏதாவது பிக்சரோட இது வேணும் அப்படின்னா அது கூட நான் கொடுத்துட்டு வந்து இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம டெஸ்க்டாப்ல இருக்கிற பிக்சரை செலக்ட் பண்ணணும்னா அது கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல
சிஸ்டம்ல போயிட்டு கூகுள் மூலியமா செலக்ட் பண்ண ஒரு பிக்சர் அப்படின்னா கூட அதை கூட நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சரை வந்து இந்த ஷேப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நான் அதை கூட இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் வேற என்ன நமக்கு இதில் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டெக்ஸ்ட் ஃபில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம இங்கே பண்ணோம்ல டெக்ஸ்ட் ஃபில், இதுதான் டெக்ஸ்ட் ஃபில் ஆப்ஷன். இந்த டெக்ஸ்டோட அவுட்லைன்ஸ், கலர்ஸ் இது எல்லாமே கொடுக்குறது தான் இந்த டெக்ஸ்ட் ஃபில் ஆப்ஷன். ஓகேவா. நான் பிளாக் கலர் கொடுக்குறேன், டெக்ஸ்டோட அவுட்லைன்ஸ் நான் தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம என்ன வேணா இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நமக்கு இதில் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டில் பிரிங் ஃபார்வர்ட், பேக்வர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தது. இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்மார்ட் டிசைன்ஸ் இருக்குல்ல, இதை நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருது, ஸ்மார்ட் டிசைன்ஸ் அப்படின்னு இங்கே புதுசாக ஒன்று ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபார்மேட்ஸ் இங்கே புதுசாக ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், லார்ஜர் ஸ்மாலர் அதெல்லாம் நம்ம பண்ணுறது, ஷேப் ஃபில் பண்ணுறது. ஸ்மார்ட் செல் டிசைனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே வந்து ஆட் ஷேப்ஸ், புதுசாக ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ வந்து ஆட் ஷேப் ஆஃப்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இதே மாதிரி சேம் இன்னொன்று அங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைரக்ட் மேனேஜர் மாதிரி எனக்கு இன்னொருத்தர் இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறேன், நான் ஆட் ஷேப் ஆஃப்டர் நான் கொடுக்கும்போது இங்கே இன்னொரு காலம் வந்து வந்துருக்குது. அது மாதிரி நமக்கு ஒரு ஷேப் இருக்குது, அந்த ஷேப்லேயே கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் டிசைன்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கோம். ஸ்க்ரீன்ஷாட் செலக்ட் பண்ண என்ன பண்ணோம், நமக்கு அது பிக்சராக கன்வெர்ட் ஆகுறதுனால பிக்சர் ஃபார்மேட்டாக இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகுது. இதே மாதிரி நமக்கு இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ்குள்ளே நம்ம என்னென்ன எடிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கூட நம்ம இந்த ஆப்ஷனில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எடுத்ததுல என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல ப்ரெஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோவில் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.